السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரு கிருபை. நாம் எல்லாம் அழகுக்கும் அழகு சேர்க்கக்கூடிய, அந்த அழகுக்கே ஒரு பெயர் வரக்கூடிய ஒரு மஜ்லிஸ் நாம் வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட மஜ்லிஸ்ன்னு சொன்னா, யார் ஒரு இடத்துல அல்லாஹ்வை பத்தியும் ரசூலை பத்தியும் பேசுவாங்களோ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாள்தோறும் நம்ம என்ன பண்ண பார்த்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அழகிய திருநாமங்களை நம்ம வாங்கியா நம்ம என்ன பண்ணல, ஓதுவதோட அதை மனதளவுல கொண்டு வந்து அதை அமல் செய்வதற்காக நோக்கத்தோடு நம்ம என்ன பண்றோம், ஓதுவோம். இந்த மஜ்லிஸுடைய முழு நோக்கமே, இந்த மஜ்லிஸுடைய முழு நோக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பெயரை அறிஞ்சு அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்பதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மஜ்லிஸ் கொடுக்குது. அப்ப இந்த மஜ்லிஸை நம்ம வீணா நம்ம இருக்கக்கூடாது, கலந்து செல்லக்கூடாது. நம்முடைய வாய்ப்பு, நம்முடைய களம் எந்த இடத்துல இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம அறியணும். அப்ப சொல்லுவாங்க, முதல்ல ஒண்ணு அறின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணு அறிஞ்சுக்கோ, நம்மள அறியணும்னா நம்மளை படைச்சவங்க போகணும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அழகிய திருநாமங்களை பற்றி நம்முடைய மாணவர்கள் தினமும் பேசி வராங்க. இன்னைக்கு நாம பார்க்கப்படுது அல் முஹைமின் அல் அசீஸ். இந்த இரண்டு அழகிய திருநாமங்களை பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது சொன்னா அல் முஹைமின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழகா படைக்கிறான். அந்த அழகிலையும் கூடுனமா, அழகிலையும் ஒரு சிறப்பா படைச்ச படைப்பு தெரியுமா? அதான் மனித படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சது மட்டுமல்லாம அதுக்கு தேவையான, அதுக்கு அழகு சேர்க்கக்கூடிய, அதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்காட்சி, அதாவது ஒரு பார்க்கறதுக்கு அப்படியே வியப்பா இருக்கும் அந்த ஒரு செயல, அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களும் வந்திருக்கு. அப்ப நம்ம இங்க அறியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் படைச்சதோட, அல்லாஹ் அழகு சேர்த்ததோட அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணிக்கக்கூடிய நாள். நீங்க நினைக்கலாம் கண்காணிக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்பவுமே சுலபம் நினைக்கிறீங்க, சுலபம் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா, இப்போ நம்மள ஒரு விஷயத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கு, ஒரு பெரிய அரசர் இருக்கிறான். அந்த அரசோடைய மாளிகையில, அந்த அரசோட மாளிகையே பாதுகாப்பதற்கு சிப்பாய்கள் இருப்பாங்க. அவங்க பாதுகாப்பதோட கண்காணிப்பதுதான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எங்க நம்ம அரசரை யாரும் என்ன பண்ணக்கூடாது, எந்த நோக்கையும் பண்ணிடக்கூடாது, கண்காணிப்பதற்கு அரசருடைய கூடத்துல ஏறத்தாழ எப்படியும் ஒரு 100க்கும் மேற்பட்ட அரசர் நபர்கள் இருப்பாங்க. அது ஒரே ஒரு அரசரை கண்காணிக்க. அப்ப அந்த ஒரே ஒரு அரசரை, அந்த ஒரே ஒரு நபரை கண்காணிக்கவே 100 பேர்கிட்ட வேணும்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைச்சு நம்முடைய இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களும் கண்காணிக்கணும்னு சொன்னா, அவருடைய அந்தஸ்து, அவருடைய அந்த ஒரு சிபத்தை நம்ம என்ன பண்ணணும், நினைச்சு நம்ம அந்த ஒரு மன பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்ன பார்க்கணும், அல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்ன பார்க்கிறான். என்ன பார்க்காம என்னைக்குமே இருக்க மாட்டான். இருக்கவும், அதாவது இருக்க முடியாத என்னவே நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா நம்மளை படைச்சது முறை, நம்மளோட மரணத்துக்கு அப்புறம் கபர் வாழ்க்கையிலிருந்து நாளைக்கு அந்த கியாமத்தினால சொர்க்கத்திற்கு போற வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களும் நமக்கு கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறான். நம்ம அதுல நல்ல ஆழமாக நம்ம மனதுல பதிய வைக்கணும். அல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்ன பார்க்கிறான், நான் அல்லாஹ்வை என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டேன், இணை வைக்க மாட்டேன். அல்லாஹ்க்கு எந்த விதமான சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் இணைக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தை இந்த ஒரு திக்ர் மூலமா, இந்த ஒரு இஸ்மு மூலமா நம்ம மனதுல பதிய வைக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம முதல் தொடக்கமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த முதல் தொடக்கத்தை கொடுத்த அல்லாஹ்வே, முதலும் அல்லாஹ் தான், கடைசி அல்லாஹ்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவும் கிடையாது என்ற நோக்கத்தோடு எல்லா மனிதர்களையும் எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று அந்த திக்ரை நாம் நம்ம நாவினால், நம்ம மனத்தினாலும் ஆழமாக ஓதுவோம். யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின் யா முஹைமினு யா முஹைமின்
முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எந்த அளவுக்கு கண்காணிக்கிறான்னு சொன்னா, தாயுடைய கருவறையில் அதாவது கருவறை நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலுமே, அந்த இருட்டான அந்த நேரத்திலுமே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிச்சான், நம்மளை அழகான முறையில பிறக்க செய்தான். அப்ப இதுவே ஒரு சான்றா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கண்காணிக்கிறது என்பது ஆழமான ஒரு கருத்துக்கள். எவ்வளவு சொன்னாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த சிஃபத்துக்கு அடங்கவே அடங்காது. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய சிஃபத்து பேர் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? அல்-அஸீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலும் மிகைத்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்திலையும் மிகைத்திருப்பான். எந்த அளவுக்கு சொன்னா, அதாவது அல்லாஹ் மிகைத்தவர் என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம் என்பது வைக்க வேணாம். ஏன்னா அல்லாஹ் மிகைத்தவர் என்பது நம்முடைய மனத்துல, நம்முடைய நினைப்பில, நம்முடைய உலகத்து வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதாவது ஃபிரௌன் இருந்தால, ஃபிரௌனுடைய வாழ்க்கையில அவன் 300க்கும் மேற்பட்ட காலம் உயிரோட வாழ்ந்தான். ஆனா அவனுக்கு ஒரு முறை கூட தளர்வில்லை. ஒரு முறை கூட அவனுக்கு தலைவலி கூட வரவில்லை. அப்படின்னா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? மக்களிடையே சொன்னானா, ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கு யார் நான் தான் இறைவன் என்பதாக ஃபிரௌன் சொன்னான், நம்ம மிகைத்து சொன்னான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மிகைப்பை எப்படி தெரியுமா காண்பித்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து போக வைக்கிறான். அப்ப போயிட்டு இருக்கிறப்ப ஃபிரௌனுடைய கூட்டம் என்ன பண்ணி நிக்குது. ஃபிரௌனுடைய கூட்டம் நிற்கும் போது அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க, ஏன் நிக்கிறோம்? நீங்க தானே எங்களை படைச்சு, நீங்க தானே தப்பு அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஒரு மிகைப்பு. நம்ம என்ன பண்ணாது, இந்த உலகத்துல எதுவுமே நம்ம அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்க, கடலுக்குள்ள நின்றான். கடலுக்குள்ள போன அல்லாஹ்வுடைய மிகைப்பு தன்மையை காமிக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே இனி எந்த ஒரு செயலை கேடுகட்ட செயல் செய்தாலும் அதற்கு பதில் என்பது இருப்பது என்பது ஒரு ஆதாரம். அல்லாஹ்வுடைய மிகைப்பு தன்மையான கடல் என்ன பண்றான், ரெண்டையும் ஒன்று நசுக்கி என்ன பண்றான், இறக்க செய்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை போல தன்னுடைய மிகைப்பு தன்மையை உலகத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை காமிச்சிருக்கான். ஆதி சமூக கூட்டம்லாம் இருக்குது, அதை காட்சி மூலமா என்ன பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த கூட்டத்தையே அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இப்படி ஒரு சில நபர்களை கொண்ட ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளுச்சு. மற்ற ஈமான் கொள்ளாத நபர்கள் அனைத்து நபர்களுமே தண்ணீரால கடலால் நம்ம மூடப்பட்டு இறக்க செய்தான். நம்முடைய நிகழ்வு தன்மை அடாமல மட்டும் அது வேதனை பற்றி இருக்குன்னு சொன்னா இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை பாசத்திலே ரொம்ப மிகைத்தவனாக. ஒரு தாய் நம்ம இடத்துல பாசம் தரும், ஒரே ஒரு தாய் நம்ம இடத்துல பாசத்தை புரியுறதே நமக்கு எப்படி இருக்கு. வாங்கின நம்ம தாயுடைய ஆசைதான் இருக்கு. என் தாய் என்ன சொல்றதோ அதான் நம்ம சொல்றோம். ஆனா 70 தாயை விட சிறந்தவன் நம்முடைய ரப்பு 70 தாயை விட சிறந்தவன் சொன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு மிகைப்பு தன்மையை கொண்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் கருணையில மட்டும் அன்புல மட்டும் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிப்பதற்கு மிகைத்தவன். நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா, நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னா, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நான் ஒரே ஒரு நாள் என்ன பண்றேன், ஒரே ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த கடல்ல இருக்கக்கூடிய ஜீவராசி என்ன பண்றாங்க, உணவளிக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், வேணாம்னு சொல்லுவான். அப்போ கேட்பாங்க, அல்லாஹ் இந்த ஒரே ஒரு நாளைக்கு என்ன பண்ண வாய்ப்பு தான் என்பதாக சொல்லுவாங்க. அதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். அவங்க தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜின் வசங்களை கொண்டு எவ்வளவோ உணவுகளை ஏற்பாடு பண்ணி அந்த மீன்களுக்கு கொடுத்தாலுமே அந்த மீன்கள் பசியினால வாடியே இருந்துச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிஞ்சு அல்லாஹ்விடம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னை தாண்டி நான் உணவளிக்க முடியவில்லை அல்லாஹ் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப அந்த மீன்கள் சொல்லிச்சான், யா அல்லாஹ் ஒட்டுமொத்த நாள்ல நாங்க வாழ்ந்ததிலே, நாங்க ஒட்டுமொத்தமா இந்த காட்டுக்குள்ளே இன்னைக்கு மட்டும்தான் ரொம்பவே கம்மியான உணவுகள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்பதாக அந்த மீன்கள் சொல்லிச்சு அல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையில் மிகைத்தவன், அன்பில் மிகைத்தவன், நம்முடைய உணவளிப்பதில் மிகைத்தவன். அப்படிப்பட்ட மிகைத்த இறைவனை நம்முடைய மனதால, நம்ம மனதோடு தாண்டி
நம்முடைய அன்பால நம்முடைய உள்ளமான தக்குவாவுடைய பேச்சுக்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகைத்தவன் என்பதை நாம் உரத்த குரலில் நம்முடைய ஆழ்மனதில் நாம் சொல்லுவோம். யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ் 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 யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விதித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கிற எந்த ஒரு விஷயம் விதித்து தந்தன இல்லை என்பதை நம்ம உணர்ந்ததோடு அமல்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை நம்முடைய மனதின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் குருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான், அல்லாஹ் நெருங்குற ஒரே ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல தருவான். அந்த வாய்ப்புல நம்ம எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலுமே அதை தவிர்த்து விட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம வரணும் அப்படிங்கிறத என்னுடைய உஸ்தாவர்கள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அந்த உஸ்தாவுடைய துவாவை கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரசூலின் பொருட்டால் துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இதன் மூலமாக நம்முடைய பரக்கத்தை இந்த மதரசாவிலும் நம்முடைய குடும்பத்திலும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தந்தருள்வானாக. வஆமீன் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.